தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் அறிவை உருவாக்குவதன் பொருளே கல்வி. புதிய அறிவை உருவாக்கும் இடமே கல்விக்கூடம் என்று கூறி எங்கள் நினைவில் என்றென்றும் நீங்காத இடம் பிடித்த எங்கள் நீலன் ஐயா அவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். A very good morning, our respected chairman sir, beloved principals, management members, my dear teachers, our respected parents and my dear students. It is my great pleasure to privilege to extend my warm welcome to the Kamarajar's birthday. Our school celebrating 124th Kamarajar's birthday today. This is a great leader. மதிப்பிற்குரிய முதன்மை தாளாளர் அவர்களுக்கும் முதன்மை முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் இச்சபையில் குழுமியுள்ள அனைவருக்கும் எனது அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப கல்வி என்பது வெறும் அறிவை பெறுவதற்கான கருவி அல்ல, அது மனிதனை முழுமைப்படுத்தும் மகத்தான சக்தியாகும். இன்று நான் உங்கள் முன் பேச வந்திருப்பது இன்றைய மாணவர்களின் பார்வையில் எதிர்கால கல்வி என்ற சிந்திக்கும் தூண்டும் தலைப்பு. நாம் வாழும் காலம் மாற்றங்களின் காலம். நேற்று கனவாக இருந்தவை இன்று நனவாகின்றன. நேற்று மனிதன் செய்த வேலையை இன்று இயந்திரங்கள் செய்கின்றன. இன்று மனிதன் சிந்திப்பதை போலவே செயற்கை நுண்ணறிவு சிந்திக்க தொடங்கியுள்ளது. இந்த மாற்றங்களின் மத்தியில் ஒரு கேள்வி எழுகிறது. நாளைய உலகை உருவாக்க போகும் கல்வி எப்படி இருக்க வேண்டும்? இதற்கான பதிலை இன்றைய மாணவர்களின் பார்வையில் காண்பதே நுரையின் நோக்கமாகும். ஒரு காலத்தில் கல்வி என்பது வெறும் புத்தகங்களுக்குள் அடங்கியிருந்தது. வகுப்பறை சுவர்களுக்குள் மட்டுமே இருந்தது. மதிப்பெண் அட்டைகளால் மாணவர்களின் திறமைகள் அளவிடப்பட்டன. ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது. இன்றைய மாணவர்கள் மதிப்பெண்களை விட திறமைகளை அதிகம் மதிக்கின்றனர். பாடங்களை மனப்பாடம் செய்வதை விட புரிந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். கேள்விகளுக்கு பதில் சொல்வதை விட புதிய கேள்விகளை உருவாக்க விரும்புகின்றனர். ஏனெனில் எதிர்கால உலகம் மனப்பாட உலகம் அல்ல, சிந்தனை உலகம். எதிர்கால கல்வி முதலில் படைப்பாற்றலை வளர்க்கும் கல்வியாக இருக்க வேண்டும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறுகிறார், education is not the learning of facts but the training of the mind to think.
அதாவது கல்வி என்பது வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்வதல்ல, சிந்திக்க கற்றுக் கொடுப்பதாகும். சிந்திக்கும் திறன், புதுமை படைக்கும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை மட்டும் இணையம் வழங்க முடியாது. அதை வழங்க வேண்டியது கல்வியே. நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமில்லாமல் தொழில்நுட்பத்தை உருவாக்குபவர்களாகவும் வளர வேண்டும். எதிர்கால மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக அல்ல, வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும். அறிவும் மனிதநேயமும் இணைந்தால்தான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். மகாகவி பாரதியார் கூறுகிறார், பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். அவர் எதிர்பார்த்த கல்வி வெறும் பட்டங்களை உருவாக்கும் கல்வி அல்ல, சமூகத்தை உயர்த்தும் கல்வி. ஒரு மாணவரின் மதிப்பு அவரது தேர்வு மதிப்பெண்ணால் மட்டும் தீர்மானிக்கப்படக்கூடாது. ஏனெனில் ஒரு மீனை மரத்தில் ஏறும் திறமையால் அளந்தால் அது வாழ்நாள் முழுவதும் தன்னை முட்டாளாகவே நினைக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்திறமை உள்ளது. ஒருவர் அறிவியலில் சிறப்பாக இருக்கலாம், மற்றொருவர் அசையில் சாதிக்கலாம், இன்னொருவர் விளையாட்டில் உலகத்தை வெல்லலாம். எதிர்கால கல்வி ஒவ்வொரு மாணவரின் தனித்துவத்தையும் மதிக்க வேண்டும். நாளைய வகுப்பறைகள் இன்று இருப்பது போல் இருக்காது. சுவர்களுக்குள் அடைக்கப்பட்ட கல்வி முறை மாறும். உலகமே ஒரு வகுப்பறையாக மாறும். ஒரு கிராமத்தில் இருக்கும் மாணவர் உலகின் சிறந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுவார். ஆனால் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் மாறக்கூடாத சில மதிப்புகள் உள்ளன. அவை ஒழுக்கம், நேர்மை, பொறுப்பு, அன்பு, மனிதநேயம், இரக்கம். ஏனெனில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருக்குறள் இன்று மட்டுமல்ல நாளையும் வழிகாட்டும். இன்றைய மாணவர்களாகிய நாங்கள் எதிர்கால கல்வியிடம் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். எங்களை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடாதீர்கள். எங்கள் கனவுகளுக்கு ரெக்கைகள் கொடுங்கள். எங்கள் திறமைகளை வெளிக்கொணருங்கள். கேள்வி கேட்கும் துணிச்சலை கற்றுக் கொடுங்கள். புதுமைகளை உருவாக்கும் சிந்தனையை வளர்த்திடுங்கள். நல்ல வேலை வாய்ப்பை மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக வாழவும் கற்றுக் கொடுங்கள். முடிவாக சில வரிகள் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அறிவை வளர்க்கும் கல்வி, திறமையை வளர்க்கும் கல்வி, மனிதநேயத்தை வளர்க்கும் கல்வி என்ற உயரிய இலக்குடன் நாம் முன்னேறுவோம். எனது உரையை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி.
The Honorable Minister of Higher Education, Thiru P. Viswanathan Sir, our distinguished guest of honor, the Honorable MLA of Chengalpet, Thiru S. Tyagarajan Sir, our esteemed head of the Neelan Educational Trust, Thiru Neelan Ashokan Sir, our respected chairman of the Neelan Educational Trust, Thiru Neelan Arasu Sir, the august dignitaries sharing the dais, our noble well-wishers, and the deeply cherished family members of the Neelan Group. To begin with a profound thought by Alan Bloom. Education is the movement from darkness to light. Today, Neelan Matriculation Higher Secondary School assembles with immense pride to mark a monumental milestone to celebrate Educational Development Day, Kalvi Valarchi Naal, observed 124th birth anniversary of the legendary former Chief Minister of Tamil Nadu, Bharat Ratna K. Kamarajar Ayya, known as the Kingmaker and the Padikada Medai unlettered scholar. Kamarajar Ayya revolutionized education
in our state by introducing the midday meal scheme and ensuring that every child had access to primary education. Its visionary ideals continue to guide our journey toward an educated and empowered society. It's a distinct privilege and a matter of unparalleled prestige to welcome our chief guest, Thiru P. Viswanathan Sir, the Honorable Minister of Higher Education, Tamil Nadu, the man of simplicity. Sir, your steadfast commitment to upgrading collegiate infrastructure and modernizing the higher education ecosystem makes you the perfect icon to guide our students today. We are inspired by your vision to provide quality education and empower the youth of Tamil Nadu to achieve their dreams with financial constraints. I welcome you, sir. Along with him, I extend a warm and highly respectful welcome to our Honorable MLA, Thiru S. Tyagarajan, whose energetic leadership continues to drive regional development across Chengalpat. Welcome, sir. Equally, it is my absolute honor to welcome our visionary head of the trust, Thiru Neelan Ashokan sir, and our respected chairman, Thiru Neelan Arasu sir. Under your combined benevolent governance, the Neelan Educational Trust has been a beacon of empowerment. Welcome, sirs. I also extend a special affectionate welcome to the well-wishers and the family members of Neelan Group present here today. Your enduring commitment to society is the driving force behind this institution growth. Your esteemed joint presence serves as a powerful catalyst for our vision. Our venerable principals, dedicated faculty members, supportive parents, and my exceptionally vibrant students, a pleasant morning to one and all. Today, we are profoundly honored to our guest steer us through 5 major institutional milestones that beautifully blend academic excellence, digital advancement, and creative expression. First, the felicitation of scholastic excellence. We will be honoring our outstanding grade 10 and 12 academic toppers, celebrating the dedication that brought laurels to our institution. Second, disbursement of educational scholarships. In a bid to ensure equitable opportunities, specialized trust scholarships will be awarded to the meritorious world-class students. Third, the grand unveiling of the Neelan Studio, a vital leap forward in nurturing the creative and media talents of our student community. Fourth, the launch of our digital gateway, the formal inauguration of our state-of-the-art smart computer lab, bridging the gap between traditional learning and next-generation technology. Finally, the maiden voyage of our literary endeavor, the official release of our school's flagship books, a student's guide to the fundamental rights in the Constitution of India, and the Neelan Voice, our school magazine, showcasing the deep intellectual and creative expressions of young authors. Let me conclude with an inspiring reminder for all our diligent students who are working tirelessly for their dreams, heartfully, beautifully captured by Robert Collier. Success is the sum of small efforts, repeated day in and day out. To every topper, scholarship recipient, and students in this hall, your daily discipline is constructing the foundation of your glorious tomorrow. Once again, a heartfelt and glowing welcome to everyone present here. ஐம்பெரும் விழாவாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐம்பெரும் விழாவின் கதாநாயகனாக எங்கள் அழைப்பை ஏற்று, எங்கள் குடும்பத்தின் அழைப்பை ஏற்று, பள்ளி மாணவர்களின் அழைப்பை ஏற்று, நிர்வாகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் முதல்வர் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய குடும்ப உறுப்பினரும் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா விஸ்வநாதன் அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்பதிலும் அவர் வாழ்த்து தெரிவிப்ப இருக்கிற இந்த தருணத்தை எங்களுடைய பள்ளி நிர்வாகமும் எங்கள் குடும்பமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், பள்ளியின் மீதும் பள்ளியின் வளர்ச்சியின் மீதும் அக்கறை கொண்ட நம்முடைய சமூக பெரியோர்கள், 25 ஆண்டுகள் முடிந்து 26வது ஆண்டு இந்த மேடை பல தலைவர்களை கண்டிருக்கின்றது. 26 ஆண்டுகளில் முதலாக ஒரு அமைச்சர் இங்கே கால்வடி வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு ஐயா விஸ்வநாதன் அவர்கள்தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மாணவ செல்வங்களே, வந்திருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா விஸ்வநாதன் அவர்களையும், நீலன் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நீலன் அசோகன் அவர்களையும் வருக வருகன வரவேற்று, ஐயாவுடன் வந்திருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளையும், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளையும், ஆசிரியர்களையும், பெற்றோர்களையும் வருக வருகன வரவேற்கின்றேன். ஐயா விஸ்வநாதன் ஐயாவை பற்றி ஒரு 2 விஷயம் பேசிக்கிறேன். யாராவது பேசணுமான்னு கேட்டாங்க. ஐயா அவர்கள் உடனடியாக அந்த ஹேர்ஸ்டைலை தூக்கி போட்டுட்டு மைக்கை எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி ஏறி நின்னார். நின்று அவர் ஏதோ அவங்க கட்சி சார்ந்து தான் பேச போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் முழுக்க பேசினது தலைவர் தளபதியை மட்டும்தான். உங்களோட வேகமும் தான் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். அதே மாதிரி 2வது விஷயம், நம்ம கூடுவாஞ்சேரி HRNC சொந்தமான இடத்துல அவர் வந்து கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுவை எம்எல்ஏ செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்குன்னு உள்ளே போய் அவர் PA சொல்கிறாங்க. உடனடியாக டோர் திறந்து அவரே வெளியே வந்துட்டார். வெளியே என்னை கையை பிடிச்சி திருப்பி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கண்டிப்பாக 8 பேர் தமிழகத்தில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே 8 பேர் அமைச்சராயிருக்கும். 8 பேர், என் தியாகராஜன் 8 பேர். ஆனால் இன்னொரு முக்கியமான செய்தி உண்டு. 8 பேரில் 2 பேர், ஒன்னு உயர்கல்வி அமைச்சர், இன்னொன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். என் அருமை தம்பி ராஜ்மோகன் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் இன்று பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர். அதே விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த விஸ்வநாதன் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர். இதுதான் not for social justice. This is not for social justice. This is for social equality. இதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு.